வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நல்லதற்கு காலமே கிடையாது. நீ நல்லது என்று செய்வாய். ஆனால் உன்னுடைய பெயர் என்ன தெரியுமா ஆகும்? இவள் இருக்கிறாள் பார், இவளிடம் எது சொன்னாலும் நம்மை தடுப்பது போலவே பேசுவாள் என்று. ஆனால் நீ என்ன தெரியுமா சொல்வாய்? இதை செய்யாதீர்கள், இதை செய்தால் நல்லது அல்ல என்று சொல்வாயா? சில சமயம் என்ன சொல்வாய்? நீ எடுக்கும் முடிவு சரிதான் என்றும் சொல்வாய். சிலருக்கு சில அறிவுரைகளை சொல்வாய். ஆனால் அவர்கள் என்ன தெரியுமா? இவரிடம் சொல்லவே கூடாது, இவர் எப்பொழுதும் நம்முடைய திட்டத்தை செய்யாதே செய்யாதே என்பார். கடைசியில் தான் அவர்களுக்கு தெரியும், நீ அறிவுரை சொன்னது சரிதான், அவர்கள் செய்யும் விஷயங்கள் சரியல்ல, இந்த விஷயத்தை மாற்றிக்கொள் என்று அவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும். தங்கமே, உன்னுடைய நல்ல எண்ணத்தை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன்னுடைய நல்ல எண்ணத்தை எப்பொழுதும் யாரும் புரிந்து கொள்வது இல்லை. அதனால் இதற்காக தேவையில்லாமல் நீ அவர்களுக்கு இதை சொல்லிக்கொண்டு தேவையில்லாமல் உன் மனதையும் நீ காயப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அனுபவிக்கும் நேரம் வந்தால் அனுபவித்தே ஆக வேண்டும் அல்லவா? அது போல அவர்கள் அனுபவித்து போகட்டும். நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு அறிவுரையும் சொல்லிவிட்டு தேவையில்லாமல் அவரிடம் இருந்து பேச்சு வாங்க வேண்டாம். நீ ஏதாவது சொன்னால்தான் இவளுக்கு பொறாமை, அதனால்தான் இப்படி எல்லாம் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதனால் எப்பொழுதும் இதே போல பேசுபவர்களுக்கு அறிவுரையாக, இது என் வாழ்வில் நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது, அதனால் நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள், இப்படியெல்லாம் சொல்லாதே. கேட்க மாட்டார்கள். திரும்ப உன்னைத்தான் தப்பாக நினைப்பார்கள். வாழ்வில் எல்லோருக்கும் ஒவ்வொரு அடி விழும். அப்பொழுது எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். தங்கமே, உன் மனதை காயப்படுத்தி கொள்ளவே வேண்டாம். எல்லா நேரமும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? உன் வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் என்று இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள் இது சுயநலம் என்று. பரவாயில்லை, இது சுயநலமாக இருக்கட்டும். ஏனென்றால் இங்கு பலர் அப்படித்தானே இருக்கிறார்கள். சுயநலமாக அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வாழ்க்கை என்று பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டு சென்று கொண்டே இரு. எல்லா விஷயத்திலும் தேவையில்லாமல் அவர்களுக்கு உதவி செய்கிறேன், இவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி தேவையில்லாத அசிங்கத்தை சம்பாதிக்காதே. புரிகிறதா? தைரியமாக இருக்க பழகு. யாரும் எல்லா நேரத்திலும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள். எல்லா நேரத்திலும் நாம் தான் துணிந்து நின்று போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். இப்பொழுது கூட சில விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்தது. அப்பொழுது நீ என்ன செய்தாய்? துணிந்து நின்று போராடிதானே ஜெயித்தாய். அதே போல உன் வாழ்வில் நீ அடுத்தடுத்து செய்ய போகும் விஷயத்திலும் துணிந்து நின்று ஜெயிக்க வேண்டும். யார் இல்லை என்றாலும் நீ உன் வாழ்க்கையில் இருக்கிறாய். யாருக்காகவும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து விடாதே. தைரியமாக இரு. எல்லா விஷயத்திலும் நான் இருப்பேன் உனக்காக. வாழ்க்கையில் அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்படு. வாழ்க்கையில் முன்னேறி விடலாம். மற்றவர்களும் உன்னை பற்றி எதுவும் பேசவும் மாட்டார்கள். இது உனக்காக நான் சொல்வது. மற்றவர்கள் எப்படி போனால் உனக்கென்ன? உன்னுடைய வாழ்வுக்காக நான் சொல்வது. தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த வாராகி ஆகிய என்னுடைய துணை உனக்கு எப்பொழுதுமே உண்டு. இந்த வாராகி நான் இருக்கிறேன். உனக்கு தாயும் தகப்பனுமாக இரு வேலையையும் நானே செய்து உன்னை காவல் காப்பேன். இதில் எந்த மாற்றமும் உனக்கு வேண்டாம். உன்னுடைய சிரிப்பும் சந்தோஷமும் மட்டுமே எனக்கு நீ தந்தால் போதும். வேறு எனக்காக எதுவும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. நீ எனக்காக பூஜையோ புனஸ்காரங்களோ எதுவும் செய்ய வேண்டாம். நீ சிரித்து கொண்டு இருந்தாலே போதும், நான் நிம்மதியாக இருப்பேன்.